ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் ஆரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாகவே துளசி செடியை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அது சரியாக வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதும், எந்த பாட்டில் வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம துளசி செடியை வந்து மாடத்தில் வச்சு வளர்த்துறதுக்கு வந்து நிறையா பேர் வந்து இந்த மாதிரியான அந்த துளசி மாடம் தான் வாங்கி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டால் செய்யப்பட்டது தான். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி வந்து தீபம் ஏற்றுறதுக்கான அந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு செடி வைக்கிறதுக்கான அந்த இடம் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் கேப்பே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி என்ன தான் நம்ம துளசி செடி இதை வச்சாலுமே சரியாக வந்து வளராது. இது ரூட் வந்து போகிறதுக்கும் சரியாக இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து நம்ம சிமெண்ட்டு இந்த மாதிரியான பாட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது அதை ஹீட்டு வந்து தாங்காமல் சீக்கிரமாக செடி வந்து வாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா க்ரோத்துமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரியான பாட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. துளசி மாடத்துக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு பாட்டே கிடையாது. ஏன்னா இதில் நான் நிறையா வாட்டி வந்து இந்த மாதிரி துளசி செடியை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தடவையும் வந்து சரியாக வளர்ந்ததே இல்லை. துளசி செடியை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடம் இதிலெல்லாம் வைக்கிறீங்க, இல்லை பாட்டில் தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இது வந்து துளசி மாடம் தான். இது வந்து ஃபுல்லாக மண்ணால் செய்யப்பட்டது தான். ஸோ இந்த மாதிரியான பாட்டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது செடியுமே நல்லா வந்து வளரும். ஸோ இந்த மாதிரியான துளசி மாடம் வந்து நம்ம வச்சு அதில் துளசி செடி வைக்கும்போது இதில் வந்து அதிகப்படியான வெயில் பட்டாலுமே அந்த கூலிங்காகவே இருக்கும். அதனால் செடியும் வந்து நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அகலம் பார்த்திங்கன்னா செடி வளர்கிறதுக்கான இடமும் நல்லா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் சைடில் வந்து ஹோல்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்து வெளியே போகிறதுக்கான அந்த ஹோல்ஸுமே வந்து கீழே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சிமெண்ட்டு இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இவ்வளோ அகலம் வந்து அந்த சிமெண்ட் பாட்டில் வந்து இருக்காது. அதனால் துளசி செடிக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டியது இந்த மாதிரியான மண்ணால் செய்யப்பட்ட பாட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது துளசி செடி வைக்கிறதுக்கான மண் கலவையை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த சாயிலை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய நான் சாதா மண் தான் போட்டிருக்கேன். அது கூட வந்து கோகோ பீட் அதாவது மண் வந்து நீங்கள் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பங்கு கோகோ பீட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மண்புழு உரம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 3 பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டில் போட்டு வைக்கும்போது செடியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி கூட நிறையா வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை கோகோ பீட் வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து டேரெக்டாக உடனே போட்டு செடியை வந்து வைக்காதீங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோகோ பீட் வந்து கிடைக்கும். இது நாம்ளே வந்து கூட ரெடி பண்ணலாம். ஆனால் இதை வந்து டேரெக்டாக நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதில் வந்து உப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம செடிக்கு உடனே எடுத்து போட்டு இதை வச்சோம்னா இதோட ஹீட்டு அந்த உப்புத்தன்மை இதெல்லாம் சேர்ந்து செடி வந்து உடனே இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளாக ரெடி பண்ணக்கூடிய இந்த கோகோ பீட் வந்து ஒரு 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த உப்பு எல்லாம் வெளியே போனதுக்கப்புறமா நீங்கள் எந்த செடியை வைக்கிறதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது போல தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மண்கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மண்கலவையை நம்ம வந்து பயன்படுத்தி தான் வந்து துளசி செடியை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மண்ணை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நம்ம நிரப்பினா மட்டும் போதும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம மண்ணை போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ஊற்றும்போது கொஞ்சம் வெளியே வர வாய்ப்புக்கு. இது வந்து மண் வந்து உள்ளே இருகினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கலரி விட்டு தேவைப்பட்ட நம்ம மண்ணை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே துளசி செடியை வளர்த்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாதாரணமாக இந்த மாதிரி விதைகளை கூட வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய செடிகள் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து நம்ம இப்படி தூவி விட்டாலே போதும். அதுலேருந்தே ஏகப்பட்ட செடி வந்து வளர்ந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் விதையை வந்து போட்டு வளர்த்துறதுனாலும் வளர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிறைய செடியை தான் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து வீட்டு பக்கமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடி தான் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நம்ம துளசி செடி எடுக்கும்போது கீழே இந்த வேர் வந்து நல்லா இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான செடி வைக்கும்போது மட்டும்தான் நல்லா வளர்ந்து வரும்.
வேர் வந்து கட்டாக இருந்ததுன்னா சரியாக வராது. ஸோ இப்போது இந்த செடியை தான் வந்து நான் இப்போ இந்த துளசி மாடத்தில் வந்து வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆழமாக அதே மாதிரி துளசி செடிக்கு தண்ணீரோட தேவை வந்து கட்டாயம் நம்ம 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கு தண்ணீரோட தேவை அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். தண்ணி பத்தலைன்னா வந்து அந்த இலையெல்லாம் சுருண்டு போயிடும், சீக்கிரமாக வாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான செடியை வந்து நம்ம வீட்லேயும் வைக்கும்போது நல்லா செழிப்பாக வளரும். இது வளர்ந்து வந்ததுக்கப்புறமா இதோட அப்டேட்டை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். துளசி செடிக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக உரங்கள்லாம் எதுவும் நம்ம போடணுங்க அவசியம் கிடையாது. அந்த இலைகள் மட்டும் நல்லா பெருசாக வரணும் அப்படிங்கும்போது நம்ம சாதாரணமாக மண்புழு உரம் மட்டும் ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். பெருசாக வேறு எந்த ஒரு உரங்களும் நம்ம இது வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வச்சாலே செடி வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்தா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.